ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். வருகிற 26/6/2025 மகா சிவராத்திரி வருது. அன்றைய நாளில் நம்ம மறந்தும் செய்யக்கூடாத தவறுகளை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். முதல்ல சிவராத்திரி எப்போ வருதுங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். மகா சிவராத்திரிங்கிறது வருடத்தில் வரக்கூடிய மிக மிக முக்கியமான விரத நாட்களில் ஒன்று. இந்த நாளில் அனைத்து சிவாலயங்களிலும் சிறப்பு பூஜைகள் இரவு முழுவதும் நடைபெறும். இந்த நாளில் குலதெய்வ வழிபாட்டை சில பேர் செய்கிறத வழக்கமாக வச்சிட்ருப்பாங்க. குலதெய்வம் தெரியாதவங்க சிவனையே குலதெய்வமாக நம்ம வழிபட்டுட்டு வரலாம். மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவபெருமானை வழிபட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு பலவிதமான நன்மைகள் நமக்கு கிடைக்கும். பல தெய்வங்களை நம்ம ஒரு சேர கும்பிட்ட பலன் கிடைக்கும். ஏன்னா மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவபெருமானை வழிபடுறதுக்கு 33 கோடி தேவர்களும் சிவாலயங்களுக்கு வருவதா ஐதீகம். அந்த சமயத்தில் நாமும் எம்பெருமானின் வழிபாட்டில் ஈடுபட்டோம்னா நமக்கு அனைத்து தெய்வங்களோட அருளாசி கிடைக்கும். அதனால் மகா சிவராத்திரி அன்னைக்கு நிச்சயமாக அங்கே நடக்கக்கூடிய பூஜைகளில் நம்ம கலந்துக்கணும். முடிஞ்சால் கண் விழித்து நம்ம வழிபாடு செய்யணும். அவங்கவுங்க உடல்நிலையை பொறுத்து தான் இருக்குது கண் விழிக்கிறது. சிவபெருமானுக்குரிய வழிபாட்டு தினங்களில் முதன்மையாக சொல்லப்படுறது மகா சிவராத்திரி. சிவனுக்குரிய ராத்திரிங்கிறதுனால இதை சிவராத்திரின்னு சொல்கிறோம். மகா மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரிங்கிறதுனால இதை மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்கிறோம். சிவபெருமான் பார்வதி தேவியை திருமணம் செஞ்சுக்கிட்டனால தான் நம்ம மகா சிவராத்திரியாக நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இது எப்பொழுதும் வழக்கமாக பிப்ரவரி இல்லை மார்ச் மாதங்களில் வரும். ஏன்னா குளிர்காலத்தின் நிறைவாகவும் கோடை காலத்தின் துவக்கமாகவும் இந்த விரத நாள் கொண்டாடப்படுது. வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருள் தடை இது எல்லாத்தையும் நீங்கணுங்கிறதுக்காக இரவு முழுவதும் கண் விழித்து எம்பெருமானை நினைத்து தியானம் வழிபடுறதுக்கு ஏற்ற ராத்திரியாக சிவராத்திரி இருக்குது. சிவராத்திரியோட சிறப்புகள் பற்றி லிங்க புராணம் பல புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. மகா சிவராத்திரி அன்னைக்கு இரவில் தான் எம்பெருமான் திருத்தாண்டவ நடனம் புரிந்து இந்த உலக உயிர்களை படைப்பது அழிப்பதற்கான சக்தி வாய்ந்த தெய்வீகத்தன்மையை வெளிப்படுத்துவதா ஒரு ஐதீகம் இருக்குது. மகா சிவராத்திரி அன்னைக்கு பக்தர்கள் சிவமந்திரங்களை தொடர்ந்து பாராயணம் செய்யறதுனால பிரபஞ்ச ஆற்றலையும் எம்பெருமானின் அருளையும் பெற முடியும். இந்த ஆண்டு மகா சிவராத்திரி விழா பிப்ரவரி 26 புதன்கிழமை வருவது. ஒவ்வொரு மாதமும் வரும் சதுர்தசி திதியை மாத சிவராத்திரியாக நம்ம கொண்டாடுறோம். அதே போல் மாசி மாதத்தில் வரக்கூடிய சதுர்தசி திதியை மகா சிவராத்திரியாக நம்ம கொண்டாடுறோம். பிப்ரவரி 26 காலை 10:18 துவங்கி பிப்ரவரி 27 காலை 9:01 வரைக்கும் சதுர்தசி திதி இருக்குது. சூரிய உதய நேரத்தில் இருக்கும் திதியை அன்றைய நாளுக்காக திதியாக நம்ம எடுத்துக்கணும். அந்த முறைப்படி பார்த்திங்கன்னா 27 தான் நம்ம மகா சிவராத்திரி நாளாக கணக்கில் எடுத்துக்கொள்ளணும். இருந்தாலும் மகா சிவராத்திரி வழிபாடுங்கிறது இரவு நேரத்தில் நடைபெறக்கூடிய ஒரு விழா. அந்த முறைப்படி நம்ம பார்த்தோம்னா பிப்ரவரி 26 இரவு தான் நம்ம மகா சிவராத்திரியாக நம்ம கொண்டாடணும். பிப்ரவரி 26 அதிகாலையிலே விரதத்தை நீங்கள் துவங்கிடலாம். அன்றைக்கி பகல் முழுவதும் விரதம் இருந்து 26 முழுவதும் நீங்கள் விரதம் இருந்து இரவு கண் விழித்து சிவபூஜை செய்யணும். பிப்ரவரி 26 இரவு நடைபெறும் 4 கால பூஜைகளையும் கலந்துக்கோங்க. ஈஸ்வரனை மனசார வழிபட்டுங்க. மகா சிவராத்திரி அன்னைக்கு இரவு முழுவதும் கண் விழித்து சிவ வழிபாடு செய்ய முடியாதவங்க முடிந்த வரைக்கும் சிவநாமங்களை உச்சரித்தபடி இருக்கலாம். திருமணமான பெண்கள் தன்னுடைய கணவரின் நலனுக்காக நீங்கள் சிவராத்திரி வழிபாட்டை செய்யலாம். திருமணமாகாத பெண்கள் மகா சிவராத்திரி விரதம் இருந்து வழிபட்டால் மனதிற்கு ஏற்ற விருப்பமான கணவரே உங்களுக்கு அமைவார் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. மற்றவர்கள் சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்கிறது, வில்வேலை படைக்கிறது, பழங்கள் மலர்கள் படைத்து வழிபடுறதுனால எம்பெருமானோட முழு அருளையும் நம்ம பரிபூரண அருளை நம்ம பெறலாம். மனதார சிவனை வழிபடுறவங்களுக்கும் மகா சிவராத்திரி விரதம் இருக்கிறவங்களுக்கும் நம்ம உதவி செஞ்சோன்னா சிவபெருமானோடைய அருள் பரிபூரணமும் நமக்கு கிடைத்து நம்முடைய விருப்பங்கள் அனைத்தையுமே நிறைவேற்றுவாங்க. மகா சிவராத்திரி அன்னைக்கு விரதம் இருக்கிறவங்க உளுந்து மாவு, உருளைக்கிழங்கு, கொண்டக்கடலை மாவோட கல்லுப்பு கலந்த உணவுகளை சாப்பிடலாம். இந்த நாளில் நீங்கள் டீ, பால், தயிர் இதெல்லாமே நீங்கள் சாப்பிடலாம். ஆனால் மகா சிவராத்திரி நாளில் கோதுமை, அரிசி, பருப்பு இதால் செய்யப்பட்ட உணவுகளை நீங்கள் சாப்பிடக்கூடாது. இப்படி செய்தால் நம்முடைய விரதம் முடிவுக்கு வந்துடும். சிவபெருமானோட அருளும் நமக்கு கிடைக்காம போதும், கடுமையான சாபம் நமக்கு கிடைக்கும்னு சொல்லப்படுது. இந்த நாளில் பூண்டு, வெங்காயம், இறைச்சி இந்த அசைவ உணவுகளை சாப்பிடக்கூடாது. அதுபோல் மது அருந்தவே கூடாது. மகா சிவராத்திரி விரதம் இருக்கிறவங்க யாரையும் தவறுதலாக கூட
நம்ம வந்து தவறுதலாக பேசவும் கூடாது, யாருக்கிட்டையும் நம்ம கோவப்படவும் கூடாது. இது மிகப்பெரிய பாவமாக சொல்லப்படுது. அதனால் இந்த ஒரு விஷயத்தெல்லாம் நீங்கள் தவிர்த்துக்கோங்க. விரதம் இருக்கிற நீங்கள் பால், பழம் இதை சாப்பிட்டு கூட மனசார எம்பெருமானை நினைச்சு விரதம் இருங்க. இரவு நேரம் வந்து கண் விழித்து விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. மகா சிவராத்திரி நாளில் இரவு முழுவதும் கண் விழிக்க முடியாதவங்க இந்த குறிப்பிட்ட நேரத்தில் மட்டுமாவது கண் விழித்து சிவபெருமானை வழிபடுங்க. மகா சிவராத்திரி விரதம் இருந்து கண் விழித்த பலன் சிவனோட அருளும் நினைத்த காரியங்களில் வெற்றியும் கிடைக்கும். எம்பெருமான காலத்தின் கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவ வழிபாடு செய்கிறதுக்கு நேரங்காலம் பார்க்க வேண்டியது கிடையாது. ராகு காலம், யமகண்டம் இந்த எந்த கெட்ட நேரத்துலையும் பாதிப்பு சிவ வழிபாட்டை பாதிக்கவே முடியாது. மகா சிவராத்திரி பூஜைகள்ங்கிறது மாலை 6 மணிக்கு துவங்கி மறுநாள் காலை 6:30 வரைக்கும் நடைபெறும். மொத்தம் 4 கால பூஜைகள் நடக்கும். ஒவ்வொரு கால பூஜையும் சுமார் 3 மணி நேரம் நடக்கும். மகா சிவராத்திரி 4 கால பூஜையில் ரொம்ப முக்கியமானது 3 கால பூஜை. இது நள்ளிரவு 12 மணிக்கு துவங்கி அதிகாலை 3 மணி வரைக்கும் இருக்கும். இந்த 3ஆம் காலத்தின் முதல் 50 நிமிடங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த நேரத்தில் செய்யப்படும் பூஜைக்கு நிஷித கால பூஜை அப்படின்னு பேர். இதுதான் எம்பெருமான வழிபடுறதுக்குரிய மிக மிக ஏற்ற நேரம். இந்த ஆண்டு பிப்ரவரி 26ஆம் தேதி மகா சிவராத்திரி வருது. அந்த தினம் இரவு 12:09 முதல் 12:59 வரையிலான நேரத்தில் சிவன் பெருமான்கிட்ட நீங்கள் என்ன வேணுனாலும் நிச்சயம் கிடைக்கும். மகா சிவராத்திரி பூஜையில் 3ஆம் கால பூஜைங்கிறது பார்வதி தேவி எம்பெருமான வழிபட்ட காலம். அந்த சமயத்தில் நாமும் வழிபட்டால் சிவபெருமானின் அருளும் பார்வதி தேவியின் அருளும் நமக்கு கிடைக்கும். மகா சிவராத்திரி விரதம் பிப்ரவரி 27ஆம் தேதி காலையில் தான் முடியுது. அதனால் அன்னைக்கு காலையில் 7 மணிக்கு பிறகு நீங்கள் விரதத்தை நீங்கள் முடிச்சுக்கலாம். இந்த மாதிரி மகா சிவராத்திரி நாளில் இப்படி நம்ம விரதம் இருக்கிறது நம்ம வாழ்க்கையில் செல்வ வளத்தையும் சிவபெருமானின் அருளையும் முழுவதும் கிடைக்கிறதுக்கு நமக்கு வந்து ஒரு வழியாக இருக்குது. அதனால் மறக்காமல் இந்த குறிப்பிட்ட நேரத்தை, குறிப்பிட்ட காலத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. மகா சிவராத்திரி நாளில் சாப்பிடக்கூடாத உணவுகளையும் நம்ம பார்த்தோம். கண் விழிக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட நேரத்தையும் நம்ம பார்த்தோம். இதெல்லாம் நிச்சயம் உங்களுக்கு இந்த ஒரு தகவல் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். 26ஆம் தேதி 26/2/2025 மறக்காமல் மகா சிவராத்திரி நாளில் எம்பெருமானை வணங்குங்க. எம்பெருமானின் முழு அருளாசி உங்களுக்கு கிடைக்கும். சிவபெருமான் நினைச்சா ஒரு நிமிஷத்தில் நம்மளுடைய வாழ்க்கை தரம் உயரும். மகாலட்சுமி தாயாருக்கும் குபேரருக்கும் செல்வத்தை வாரி வழங்கிய எம்பெருமான் ஈசன் நிச்சயமாக நமக்கும் கண்டிப்பாக நம்முடைய பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தையும் நம்ம உடல் ஆரோக்கியத்தையும் நிச்சயம் கொடுப்பாங்க. முழு நம்பிக்கையோடு மகா சிவராத்திரி விரதம் இருங்க. அனைத்து வளங்களும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.